நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவி அருகே பலத்த சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்திருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருச்சரன் வழங்க நாம் கேட்கலாம். குருச்சரன், விரிவான விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் சேர்மாதேவி அருகே உள்ள மேலச்சிவல் பகுதியில் இருந்து பிராஞ்சேரி செல்லும் சாலை ஓரத்தில் மேலச்சிவல், கீழச்சிவல், பிராஞ்சேரி மற்றும் சொக்கலிங்கபுரம் உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பயிரிட்டு வாழை பயிரிட்டுள்ளனர். தற்பொழுது அந்த வாழை குலைத்தள்ளி தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியுள்ளது. இதில் குலைத்தள்ளிய வாழை தொடங்கியிருந்த சுமார் 1.5 லட்சம் மேற்பட்ட வாழைகள் முற்றிலும் முறிந்து சேதமாகியுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ள நிலையில் தற்பொழுது வாழை ஒன்றுக்கு 100 ரூபாய் முதல் 125 ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். அரசு இதுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது மேலும் இது குறித்து தகவல் இருந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வாழையை கணக்கிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குருசரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.